சம்பவம் தாவேகா மற்றும் விஜயின் செயல்பாட்டை மொத்தமாக முடக்கிவிட்டது. விரைவில் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார். அதன் பிறகு மாநிலம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொள்வார் என்றும் தாவேகாவினர் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் பெண்களை கவரும் வகையில் தாவேகா சார்பில் 5 சின்னங்களை தேர்வு செய்து வருகிற நவம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தாவேகா கட்சி தொடங்கி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. 2 வருடங்களில் விஜய் மிக சில நாட்கள் மட்டுமே அரசியல் களத்திற்கு வந்துள்ளார். கட்சியின் 2 மாநாடுகள், பூத் கமிட்டி கூட்டம், பொதுக்குழு கூட்டம், அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழா, ஆளுநர் சந்திப்பு, பணியூர் சென்றது ஒரு போராட்டம் என்று அவரின் வருகையை விரல் விட்டு எண்ணிவிடலாம். விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அவர் முழு நேரம் அரசியலில் இறங்க போவதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் அவர் மாவட்டம் வாரியாக மக்களை சந்திக்க தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் செய்தார். கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திடீரென நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். தாவேகா சார்பில் இழப்பீடு அறிவிக்கப்பட்டாலும் விஜய் உள்ளிட்ட அந்த கட்சி நிர்வாகிகள் யாரும் கரூர் மக்களை நேரடியாக சந்திக்காமல் உள்ளனர். வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய பிறகுதான் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வெளியே வர தொடங்கினார்கள். இப்பொழுது வரை விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் பாதித்த மக்களை வீடியோ காலில் மட்டுமே ஆறுதல் கூறியுள்ளார். கடந்த 1 மாதங்களாக தாவேகா மற்றும் விஜயின் செயல்பாடு முற்றிலும் முடங்கியுள்ளது. தாவேகாவிற்கு இன்னும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. ஒரு அரசியல் கட்சி என்றால் அவர்களின் சின்னம் மிகவும் முக்கியம். மக்களிடம் ஆழ பதியும் வகையில் சின்னங்களை தேர்வு செய்வார்கள். திமுக உதயசூரியன் சின்னம், அதிமுக இரட்டை இலை சின்னம், காங்கிரஸ் கட்சி கை சின்னம், பாஜக தாமரை சின்னம் ஆழமாக பதிந்துள்ளது. இந்த நிலையில் தாவேகாவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் மக்களிடம் எளிதில் கொண்டு செல்லும் வகையில் ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளனர். தேர்தலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் 5 சின்னங்களை தாவேகா தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தாவேகா 5 சின்னங்களை தேர்வு செய்து வருகின்ற நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் ஆட்டோ, பேட், பட்டம், உலக உருளை, தொப்பி, அகல் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு சின்னங்களில் இருந்து 5 சின்னங்களை தேர்வு செய்து அவற்றில் ஒன்றை தங்களுக்கு ஒதுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்க திட்டமிட்டுள்ளனர். இதனால் தாவேகாவிற்கு விரைவில் சின்னம் ஒதுக்கப்படும் என்று அந்த கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் தாவேகாவினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.